இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தான் உங்களோட குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். ஐயோ, இதை என் குடும்பத்துல எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அவங்க ஏற்றுக்கொள்றாங்க ஏற்றுக்கொள்ள அது ரெண்டாவது விஷயம். ஆனா ஆண்டவர் உங்களை அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். பைபிள்ல இருந்து பார்த்தோம்னா ஈசாயுடைய குமாரர்கள்ல ஒருவரை தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தெரிந்து கொண்டேன், நீ அதுல ஒருத்தனை போய் அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் கிட்ட தேவன் சொல்லி அனுப்பினார். அப்ப சாமுவேல் போயிட்டு ஈசாயோட பிள்ளைகள் ஒவ்வொருத்தரா வர்றாங்க. ஆனா தேவன் இவன் கிடையாது, இவனோட சரீர வளர்ச்சியை நீ பார்க்க வேணாம், இவன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகளும் கடந்து போயிட்டாங்க. ஆனா ஈசாய்க்கு ஒரு பிள்ளை இருந்திருக்கிறார். ஆனா ஈசாய் அதை சொல்லவே இல்லை. அப்போ சாமுவேல் கேட்கிறார், உங்களுக்கு பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு. அப்போ இல்லை, கடைசியா ஒரே ஒருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, பெற்ற தகப்பனே தன்னோட பிள்ளைய மறந்துட்டாங்க. ஆனா அந்த மறக்கப்பட்ட தாவீது தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தார் அப்படின்னு வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு ஈசாயோட மற்ற பிள்ளைகள்லாம் நமக்கு யாருன்னு தெரியாது. ஆனா தாவீது இன்றைக்கும் பேசப்படுகிறார் அப்படின்னா அன்னைக்கு சொந்த குடும்பத்துல தகப்பனால மறக்கப்பட்ட அந்த தாவீதை இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுறோம்னா அது தேவன் முன் குறித்தது. தேவன் அந்த குடும்பத்திற்கு தாவீதை தான் ஆசீர்வாதமா வச்சிருந்தாரு நம்ம சொல்ல முடியும். இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா யோசேப்பு ஒரு சொப்பனத்தை சொல்றாரு. அவங்க சகோதரர்கிட்ட சொல்றாரு, எனக்கு இப்படி ஒரு சொப்பனை வந்துச்சு, நம்ம வயல்ல இருந்து அரிக்கட்டுகள்லாம் எடுத்துட்டு வரப்போ என்னோட அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்குது, என்னை சுற்றி இருக்கிற உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் வணங்குது அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்புடைய சகோதரர்களுக்கு கோவம் அவரை வித்து போட்டுட்டாங்க. அப்போ இந்த சொப்பனத்தை கேட்டுட்டு, அதாவது நான் இந்த குடும்பத்துக்கு பிளெஸ்ஸிங்கா நான் நிமிர்ந்து நிற்கிறேன், நீங்க எல்லாம் என்னை வணங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த சொப்பனத்தை அவர் சொல்றார். இது யோசேப்புனுடைய பெருமையிலிருந்து சொல்லல, தேவன் கொடுத்த அந்த சொப்பனத்தை அவர் வெளியில சொல்றாரு. சொன்னதுனாலே யோசேப்பு குழியில தூக்கி போட்டாங்க. அது எப்படி? சொந்த சகோதரர்கள், நீ எங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா, நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ என் குடும்பத்திற்கு இந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம், உன்னை நாங்க வணங்கி நிற்கணுமா அப்படின்னு சகோதரர்கள் நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், இந்த குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லி நீங்க வார்த்தையை அறிக்கை செஞ்சாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அதை ஏற்றுக்கொள்ள முடியாம, இது எப்படி என்னால ஏற்றுக்கொள்ள முடியும், இவெல்லாம் ஆசீர்வாதமா, அதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி உங்க சொந்த சகோதரர்கள், உங்க சொந்த குடும்பத்தினர்கள் நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த யோசேப்பு என்ன சொப்பனத்தை பார்த்தாரோ அந்த சொப்பனத்தின்படி யோசேப்பு தலை நிமிர்ந்து நின்னார். இந்த சகோதரர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல யோசேப்பு கிட்ட நிக்கிற மாதிரி தேவன் செய்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்க குடும்பத்துல இருக்கவங்க எப்படி வேணா உங்களை பார்க்கட்டுமே, அவங்க மறந்து போகட்டும், அவங்க மறுதளித்து போகட்டும், அவங்க புறக்கணித்து உங்களை தள்ளி விடட்டும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தள்ளப்பட்ட கல்லை தான் நான் மூளைக்கு தலைக்கல்ல ஆக்குவேன்னு சொல்றாரு. தள்ளப்பட்ட நீங்க, வீடு கட்டுகிறவர்கள் அன்று ஆகாதுன்னு தள்ளப்பட்ட நீங்க தான் மூளைக்கு தலைக்கல்லா உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.